நேரலே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது அதிர்ஷ்டக்கார மனைவி யாருக்கு என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது, ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாள் என்று சொல்வார்கள். எல்லோரது வாழ்விலும் இந்த கூற்று உண்மைய ஆகி விடுவதில்லை. அதிர்ஷ்டக்கார மனைவி ஜாதக அமைப்பு உள்ள பெண் ஒருவருக்கு மனைவியாக அமைய வேண்டும் என்றால் சம்பந்தப்பட்ட ஆணின் ஜாதகத்திலும் சில அமைப்புகள் இடம்பெற்றிருக்க வேண்டியது அவசியமாகின்றது. களத்திரக்காரகன் என்று சொல்லப்படுகின்ற சுக்கிரன் நல்ல நிலையில் அமைந்திருப்பதுடன் சப்த மாதிபதியும், அதாவது 7ஆம் வீட்டிற்கு உரிய கிரகம் சிறப்பாக இருக்க வேண்டும். பணக்கார வீட்டு பெண்களுக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டகாரமான ஜாதக அமைப்பு உள்ளது என்று சிலர் நினைக்கின்றார்கள். அது முற்றிலும் தவறு. பணக்கார வீட்டில் பிறந்து செல்வ செழிப்பில் வளர்ந்திருந்தாலும் திருமணமாகி புகுந்த வீட்டிற்கு சென்ற பின்னர் அந்த குடும்பத்தையும் வளர்ச்சி பாதைக்கு அழைத்து சென்றால்தான் அந்த பெண் அதிர்ஷ்டக்கார ஜாதக அமைப்பு உடையவளாக கருதப்படுவார். ஒரு சில பெண்கள் ஏழை வீட்டில் இருந்தாலும் நடுத்தர குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டு அந்த குடும்பத்தின் செல்வ நிலை, கௌரவம் ஆகியவற்றை உயர்த்துவார்கள். அந்த பெண் வந்த நேரம்தான் அந்த குடும்பம் தலைப்பதற்கு காரணமாக இருக்கும். செல்வ நிலையை மட்டும் வைத்து ஒரு பெண்ணுக்கு லட்சுமி கடாட்சம் உள்ளது என்று கூறிவிட முடியாது. அனைத்து தரப்பினரிடமும் மரியாதையாக பழகும் விதம், கணவரின் வருமானத்திற்குள் குடும்பம் நடத்துவது, கணவரை பெரிய சங்கடங்களில் சிக்க வைக்காமல் தவிர்ப்பது போன்ற குணங்களை ஒருங்கிணைந்து பெற்ற பெண்களே உண்மையில் அதிர்ஷ்டக்கார மனைவியாக திகழ்கின்றனர். உங்களுக்கும் அதிர்ஷ்டக்கார மனைவியே அமைய வேண்டுமென்றால் மேற்படி கணங்களும் அவளுக்கு இருப்பது போன்று பாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள். உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்.